இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் வெள்ளிக்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான சிலுவை பாதை வழிபாட்டை துவங்குகின்றோம். இம்மானிடம் மீட்பு பெற தன்னையே தந்தை இறைவனுக்கு தகன பலியாக தந்த நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பாதையில் பயணிக்க இருக்கின்றோம். அன்பே உருவான இறைவன் கன்னிமரியின் திருவயிற்றில் மனிதனாக உருவாகி இம்மண்ணில் பிறந்து அன்புக்கு சான்று பகர்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவர்களின் விடுதலைக்காக உழைத்தார். உன்னை அன்பு செய்வதைப் போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று அறைகூவல் விடுத்தார். அன்பில்தான் புதிய சமத்துவ சமூகம் அமைய இயலும் என தன் புனித வாழ்வால் மெய்ப்பித்தார். அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். மதத்தின் பெயரால், மொழியின் வெறுப்புணர்வால், ஏழை பணக்காரர் ஏற்றத்தாழ்வு, தேச பிரிவுகளால் வேறுபாடு, ஆண் பெண் உறவுகளில் உரசல், குடும்பத்தில் விரிசல் என எண்ணற்ற பிரச்சனைகளை நாளும் சந்திக்கின்றோம். இத்தனை முரண்பாடுகளும் அன்பற்ற வாழ்வினால் நிகழ்ந்தது. ஊரும் உலகமும் அறியும். இவற்றை நாம் களைய வேண்டாமா? வாருங்கள், இயேசுவின் அன்பின் பாதை வழி நடப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக இடர்பட வந்தேன், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. அதே அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதலாம் நிலை. அன்பு கட்டளை தண்டனை. இவ்வுலகில் ஒரே சொல்லாலும் படைத்த இறைவன் தன்னலம் படைக்கப்பட்ட மனிதர் முன்னால் நீதி தீர்ப்பு குற்றவாளியாக கூண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிலாத்து மனச்சாட்சி முழுவதும் மழுக்கடித்த மனிதன் தன் மனைவி மூலமாக அதை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைத்தது. தன் பதவிக்காக அதை தவறவிட்ட ஒரு சாவுக்காக இயேசு ஒருபோதும் அச்சமடைவதில்லை. ஆனால் அன்பு வாழ்வுக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்ற அவர் செயல்கள் அவரை மிகவும் வருத்தியது. அன்புக்குரியவர்களே, பிலாத்து மறைந்தாலும் இன்று நீதி சொல்லும் பிலாத்துக்கள் இருக்கின்றார்கள், செய்திருக்கின்றனர். அவர்கள் வார்த்தையை மூடி மௌனி பெரும்பார்வையாளராக வாழும் நாம் பிலாத்துக்கள் என்பதை மறக்க வேண்டும். அநியாயம் சாதாரணமாக மக்கள் அந்நீதியை இழக்கப்படுகிறார்கள். நமதும் அறைகூவல் என்ன? ஏழைகளுக்கு நமது மனம் இறங்குகிறதா? குடும்பங்களில் எவ்வாறு நிலை வாழ்கிறது? இயேசுவின் சிலுவை மரணத்துக்காக கலங்கும் நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறோம் குரல் கொடுக்கிறோமா? இல்லையே. அவர்களுக்காக ஆதாரப்படுகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, எம் மனிதர் மலர் நீர் காட்டிய அன்பு வழியில்
நாங்கள் என்றும் நடந்திட உலகில் நீதியை நிலைநாட்ட வரந்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களிருடைய இரக்கத்தினால் நித்தியலை பார கடவது. ஆமென். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் தோளில் உலகம் தன்னையே இறைவனின் மகன் என்று சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு இழுக்கு சேர்த்தவன் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிலுவை மரண தண்டனை பெற்றார் இயேசு. மாசற்ற இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. ஆம், உலகத்தில் பாவம் அனைத்தும் மருமகனின் தோளில் இயேசு துணிந்து வலிந்து சிலுவை மரத்தை ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் தான் படைத்த மனிதனின் ஈடேற்றத்துக்காக தன்னை முழுமையாக தரும் அன்பு அளப்பரிது. ஜபம். இரக்கம் மிகுந்த இறைவா, நாங்கள் மீட்டு தர உண்மையை எங்களுக்கு முழுமையாக தந்தீர். அதுபோல நாங்களும் எமது உறவுகளின் வாழ்விற்கு முழுமையாக அர்ப்பணிக்க வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆன்மாக்களிருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் பாதையில் முதல் சறுக்கல். இயேசுவுக்கு இருப்பது தோல் வலியோ அல்லது உடல் வலியோ அல்ல, மாறாக மனவலி. மனிதரின் மாறாத குணம் தரும் மனவலி. ஆம், அந்த அன்பு இயேசு போதித்த நற்செய்தி வாழ்வே. 3 ஆண்டுகள் இதற்காக கிறிஸ்து தனது வாழ்வை அர்ப்பணித்து மனிதர் உண்மையான மகிழ்ச்சி பெற உதவினார். ஆனால் மனிதரோ கிறிஸ்துவை மறுத்து சிறிய வழியில் கிடைக்கும் சிற்றின்பத்திற்கு அடிமையாகும்
நிலைக்கண்டு இயேசு கலங்குகிறார். அன்புக்குரியவர்களே, நமது மனமும் குணமும் எவ்வாறு? நம்மில் நம்பிக்கை வைத்து நம்மை படைத்த இறைவன் முன்னேறி செல்கிறார். நாம் பிறரின் வழியை போக்க துணை செய்கின்றோமா அல்லது பிறருக்கு வழியை ஏற்படுத்துகின்றோமா? நாம் விழுந்து கிடக்காமல் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எழுந்து நடப்போம். காயமற்ற சமூகத்தை அமைக்க வலு சேர்ப்போம். ஜெபம். நம்பிக்கையின் இறைவா, எங்களது வாழ்வை பாதையில் நாங்கள் சோர்வடையாமல் துணிந்து என்றும் சென்றிட வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். தாங்கிட உண்ணா துயருற்று உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார். தாங்கிட உண்ணா துயருற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் சந்திப்பு. ஆண்டவர் இயேசு தனது அன்பு தாய் புனித மரியன்னையை சந்திக்கின்றார். இது 2 உயிருள்ள அன்புகளின் சந்திப்பு. 2 மாதங்கள் தன் கருவிலே இறைவனின் வார்த்தையை தாங்கி அதற்கு உரு கொடுத்து இவ்வுலகிற்கு இயேசுவாக வழங்கினார். கருவிலும் கரத்திலும் மார்பிலும் போற்றி வளர்த்த மகன் கொடிய வதைக்கு உள்ளாகி சிலுவை சுமந்து குற்றவாளியாக ஊர்தூற்றும் நிலை கண்டு அன்னை மரி பதறுகிறார். கண்ணீர் கடலாய் நிற்கும் தன் அன்பு தாயின் கரம் பற்றிய இயேசு அங்கு வார்த்தைகள் இல்லை, கண்கள் மட்டுமே ஆறுதலை பரிமாறிக் கொள்கின்றன. இன்று பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் பல ஏற்றங்களை தர முயலுகின்றனர். ஆனால் இங்கு தேவை இயேசுவின் வழி நடக்கும் மனிதர்கள், தாய்மார்களே. இதை அன்னை மரியாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் இறைவா, உம் தாய் மரியன்னை போல நல்ல பிள்ளைகளை நாங்கள் இந்த சமூகத்திற்கு வழங்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். பருத்திட முடியா நிறையாரே சீமோன் வருத்தின தன்னை உம்மோடு மறுத்திட முடியா நிலையாரே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே,
இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புக்கு கிடைத்த நட்பு. பாரமான சிலுவை, முற்கள் நிறைந்த சாட்டையடியின் கொடிய சித்திரவதை ஆகியவற்றின் காரணத்தால் இயேசுவின் திருவுடல் கிழிந்து தொங்குகிறது. எங்கே இவர் கல்வாரி போகும் முன்பே வழியிலே இறந்து விடுவாரோ, சிலுவை என்ற அவமான மரணத்திலிருந்து தப்பித்து விடுவாரோ என்ற அச்சம் உரோமை வீரர்களுக்கும் யூத குருக்களுக்கும் மேலோங்கி இருந்தது. தங்களது திட்டம் தோற்கக்கூடாது என்பதற்காக அங்கு வேடிக்கை பார்க்க வந்த சீரேன் ஊராகிய சிமியோனை சிலுவை சுமக்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். அவருக்கு உதவிட தானும் அவருடன் இணைந்து சிலுவையை சுமக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றும் மனிதம் உயிர் வாழ்வதற்கு சிமியோன் போன்ற நல்ல உள்ளங்கள்தான் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இன்பத்தில் கூடி கொண்டாடும் பலர் துன்பம் வந்ததும் ஓடி ஒளிந்து விடுவதை பார்க்கின்றோம். அத்தகைய குணம் மனிதமல்ல என்பதை உணர்வோம். உண்மையான உறவுக்கு மதிப்பளித்து பணத்தால் வரும் காணல் உறவுகளை களைந்து ஏழை எளியோருக்கு தன்னலம் பாராமல் உதவும் உறவுக்கு கை கொடுப்போம். ஜெபம். இரக்கம் நிறைந்த இறைவா, போலியான உறவினை தவிர்த்து உண்மையை மனதில் ஏற்றி துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னால் இயன்ற உதவியை செய்திட வரம் தாரும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவது. ஆமென். நிலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு தொழில். நிலையாய் பதிந்தது உம்பதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புக்கு மீண்டும் ஓர் தோழமை. பூகம்பம் இடையே ஒரு இனிய தென்றல் இயேசுவின் முகத்தை வருடி சென்றது. ஆம், வெரோனிகாள் என்ற அந்த பெண் தென்றல் அன்று ஓர் அன்பு புரட்சி செய்தது. இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் பலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் வேதனைப்பட்டனர். ஆனால் யாரும் இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற துணிச்சல் இல்லை. அந்த புரட்சியை வெரோனிகாள் செய்து முடித்தார். அன்பிற்குரியவர்களே, வெரோனிகாள் போன்ற மனிதரில் மாணிக்கம் நமது மத்தியிலும் உண்டு. ஆனால் அவர்கள் ஒரு சிலரே என்ற போதுதான் நெருடலாக இருக்கிறது. ஏழைக்கு இறங்குவது இயேசுவுக்கே இறங்குவது என்பதை உணர்வோம். ஜெபம். அன்பின் இயேசுவே, என்னால் இயன்ற உதவியை இச்சமூக விடியலுக்கு வழங்க வரம் தாரும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் பாதையில் 2ஆம் சறுக்கல். யானைக்கும் அடி சறுக்கும் என்பார்கள். இங்கு இறைமகனுக்கே அடி சறுக்குகிறது. மீண்டும் ஒருமுறை இயேசு சிலுவையின் பாரத்தால் தான் படைத்த மண்ணில் சாய்கிறார். தடுமாறவில்லை. ஆனால் நமது நயவஞ்சகத்தால் புழுதியில் தள்ளப்படுகிறார். மனிதரின் குணம் கண்டு படைத்தவன் கலங்குகிறார். மனிதர் இறைவனின் சாயல் என்பதை மறந்து அவர்களை கொத்து கொத்தாக கொள்ளும் மனிதம் இழந்தோரை நினைத்து துடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று விழுந்து கிடப்பது இயேசு என்ற சமூகம் என்பதை நாம் மறவ வேண்டாம். இதை சரி செய்வது இயேசுவின் சீடர்களாகிய நாம் தான். அந்த கடமையும் பொறுப்புணர்ச்சியும் நமக்கு உண்டு என்பதை நாம் தட்டி கழிக்கக்கூடாது. மனிதரின் நலன்களை காப்போம். குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை களைவோம். ஒருவர் ஒருவருக்கு மதிப்பளித்து குடும்ப ஒற்றுமையை போற்றுவோம். ஆண்டவரின் வார்த்தையை அன்னை மரியை போல உள்ளத்தில் நிறுத்தி இல்லத்தில் வாழ்ந்து சமூகத்திற்கு எடுத்து செல்வோம். அங்கே விழுந்து கிடக்கும் மனிதரை கை தூக்கி நிறுத்தி விழுந்து கிடக்கும் இயேசுவை தூக்கி விடுவோம். ஜெபம். ஆறுதலின் இறைவா, சமூகத்தில் இருக்கும் எண்ணற்ற இழிவுகளை போக்க என்னையே நான் அழிக்க அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்களிருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி பலி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புக்கு ஆதரவு. இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர் பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். பார்வையற்றோருக்கு பார்வை தந்தவர், முடக்கவாத முற்றவரை நடக்க வைத்தவர், எண்ணற்ற ஏழைகளுக்கு நற்தொண்டு புரிந்தவர், அனைத்திற்கும் மேலாக இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர். இன்றைய இளையோர் இறைவனை மறந்து, என் பெற்றோர்கள் குடும்பத்தையும் மறந்து தான் தோன்றி தனமாக வாழ்வதை பார்க்கின்றோம். அவர்கள் நல்வழியில் புதிய வாழ்வு பெற்றிட வேண்டுங்கள் என்கின்றார். ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் சாவி என்று புனித தந்தை பியோ கூறுகின்றார். ஆம், ஜெபத்தால் தபத்தால் உண்மையான வாழ்வால் இறைவனின் ஆசிரை நமது பிள்ளைகளுக்காக கொணர்வோம். ஆற்றல் மிக்க சமூகத்தை, அன்புள்ள இளையோரை, உண்மையான நாளைய உலகை இன்று எழுப்புவோமாம். ஜெபம். கனிவான இறைவா, எம் இளையோரை ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து உண்மையிலும் அன்பிலும் வழிநடக்க வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென்.
மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் பாதையில் 3ஆம் சறுக்கல். மீண்டும் ஒரு முறை சிலுவையின் பாரத்தால் இறைவனின் மகன் மண்ணில் சாய்கிறார். மனிதனின் பாவத்திற்காக புழுதியில் விழுந்து கிடக்கிறார். அவரை வீழ்த்தியது நீங்களும் நானும் தான். நமது பாவம்தான் என்பதை உணர்வோமா? பிறரை மன்னிக்காத போது, பிறருக்கு களங்கம் கற்பித்த போது, பிறருக்கு இயன்றும் உதவாத போது, இறைவனை மறந்து உலக இன்பத்தில் திளைத்த போது, மீண்டும் மீண்டும் இயேசுவை மண்ணில் வீழ்த்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வார்த்தையை நம்பாததால் நம் வாழ்வில் விளைந்தது என்ன? துன்பம், வேதனை, பிரிவு, நோய், தனிமை என்பதுதானே. பணம், பொருள், வசதி அனைத்தும் இருந்தும் நிம்மதி எங்கே என்று குரல் நம் உள்ளத்தில் ஓங்கி ஒலிக்கவில்லையா? ஆம் அன்புக்கு மிக்கவர்களே, உலகம் காட்டும் பாதைக்கு மயங்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இழக்க வேண்டாம். எனவே இயேசுவின் உயிருள்ள வார்த்தைக்கு செவிமடுப்போம். பாவத்தை விலக்கி நன்மையை நாடுவோம். நிம்மதி என்ற வெளிச்சம் நம் உள்ளத்தில் ஒளிரும் என்பதை உளமாற நம்புவோமா? விழுந்து கிடக்கும் இயேசுவை நமது தூய வாழ்வால் தூக்கி நிறுத்துவோமா? ஜெபம். அன்பின் இறைவா, பாவத்தை நீக்கி நன்மையை நாங்கள் என்றும் நாடவும், உண்மையின் ஒளியில் உமக்கு என்றும் சேவை புரியவும் வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உம்மை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்ந்து அவரின் தோளும் உரிக்கப்படுவதுதான் கொடுமை. உயிரோடு ஆண்டவரின் தோல் உரிக்கப்படுவதுதான் உண்மை. அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றனர். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிறது பழமொழி. அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனை பெண்கள் மானபங்கம் படுத்தப்படுகின்றனர். அவர்கள் இல்லத்தில், வேலை செய்யும் இடத்தில், பொது இடங்களில் நீ உணர்ந்தாயா? உன் தாய், தங்கை, மகளாக மற்ற பெண்களை ஏற்க மறுப்பதால் விளையும் கொடுமை என்பதை என்றுதான் உணரப்போகின்றாய்.
நீயும் நானும் இயேசுவின் பிள்ளை. ஒருவர் மற்றவரை மதித்து பிறரின் அந்தரங்க வாழ்வுக்கு மதிப்பளித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் செயலில் மட்டும் இறங்கி புதிய விடியலுக்கு வழிகாட்டுவோமே. அது மட்டுமே சரியான அன்பின் பாதை எனப்பதை உணர்வோம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின் மாண்பை காத்து வாழ்ந்திட வரம் தரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பினை ஆணிகளால் துளைக்கின்றனர். இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணிகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கின்றனர். இயேசுவின் நரம்புகள் அறுக்கப்படுகின்றன, எலும்புகள் முறிக்கப்படுகின்றன, இரத்த நாளங்கள் எல்லாம் அருந்து தெரித்து இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. மனித உருவம் முற்றிலும் சிதைந்து காணப்படுகின்றார். ஏன் இத்தனை பாடுகள்? யாருக்காக? நமக்காக என்பதை உணர்வோமே. இயேசுவின் இரத்தமே இவ்வுலகின் மீட்பு. கிறிஸ்துவின் வழியின்றி மானிடர்க்கு மீட்பில்லை என்பது உண்மை என்பதை உணர்வோமா? நம்முடைய பாவங்கள் இயேசுவின் புனித இரத்தத்தால் கழுவப்படுகின்றன. நம்முடைய இரக்கமற்ற சொல், செயல் பலரின் மனதை குத்தி கிழித்து ஆறாவடுவை ஏற்படுத்துகின்றது. கடும் வார்த்தைகளால் இன்று பல குடும்பங்கள் வீதிக்கு வந்துள்ளன. அப்போது எல்லாம் இயேசுவையே குத்தி கிழிக்கின்றோம் என்பதை என்றாவது உணர்ந்தது உண்டா? பிறருக்கு மதிப்பளிப்போம். குறிப்பாக சோதனையான நேரத்தில் தோள் கொடுப்போம், துணை நிற்போம். வன்சொல் அகற்றி இன்சொல்லில் இயேசுவுக்கு சிறு ஆறுதல் தருவோமே. ஜெபம். ஆறுதலின் இறைவா, பிறருக்கு துன்பம் தரும் சொல், செயல் அகற்றி என்றும் உம் வார்த்தையின் வழியில் வாழ வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உம்மை விட்டு, பூமி இருளினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். வாழ்வு தர வந்த வாழ்வின் நாயகனை இந்த வஞ்சக உலகம் கொன்று நீதியை வேரோடு சாய்த்து விட்டதாக கொக்கரிக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று என்ற நிறைவில் 33 வயதில் இயேசு தனது ஆவியை தந்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறார். தந்தையே என்னை கைவிட்டது ஏனோ என்று கதறினாலும் தான் எடுத்துக்கொண்ட மீட்பு பணியிலிருந்து எல்லளவும் விலகாமல் அன்பு பணி புரிந்தார். அன்பானவர்களே, நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்துள்ளார். பாவ வாழ்வை அகற்றி தூய்மை வாழ்வை நாம் நாடவும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும், ஏழை எளியோரின் காவலராய் நாம் என்றும் இயங்கவும் வல்லவராம் கிறிஸ்து தன்னையே சாவுக்கு உட்படுத்தியுள்ளார். இயேசுவின் மரணம் புது வாழ்வுக்கான தொடக்கம். நமது தோல்வி, துன்பம், சோகம், இழப்பு, வேதனை அனைத்தும் இந்த மரணத்தோடு மரணித்து விட்டது என்பதுதான் உண்மை. உண்மைக்காக கிறிஸ்து போராடியது போல நாமும் முன்வர வேண்டும். நம்பிக்கை இழந்தவரின் வாழ்வில் நம்பிக்கை தீபத்தை நாமும் ஏற்றுவோமே. அன்புக்கு முடிவேது, மரணமேது, அது புதிய பரிணாமம் பெறும். இரவை வெல்லும் பகலவனாய் அது விரியும். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர். பரிகார பலியானீர். எங்கள் பாவங்கள் சுமந்தீர். பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன்,
இறைவா, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் என்றும் உன் வழியில் போராட வேண்டிய வலிமையை வரமாகத் தாரும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. துயருக்கு துடித்தார் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தார் உளம் நொந்து, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தொட்டிலில் அன்பு. இறந்த இயேசுவின் உடல் அவரது அன்பு தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறது. உயிரற்ற மகனின் உடல் கண்டு உள்ளம் குமுறுகிறார் அன்னை மரி. அன்று வானவன் வார்த்தையினால் புனிதமாக தனது உதிரத்தில் உருவான இறைமகன், தன் இரத்தத்தின் இரத்தம், தன் தசையின் தசை, தன் அன்பு மகன் நிலை கண்டு கதறுகிறார். அந்த அன்பு தாய்க்கு எவ்வாறு ஆறுதல் தர இயலும்? நம் பாவங்கள் அவளது மகனை கொன்றாலும் நம்மீது சிறிதும் அவருக்கு வருத்தமில்லை. மாறாக தன் மகனின் மரணத்தால் நாம் பெற்றுக்கொண்ட அன்பு வாழ்வை போற்றி காத்திட வேண்டும் என்றுதான் அவளது கண்ணீர் நமக்கு விடுக்கும் அழைப்பு. அன்புக்குரியவர்களே, இன்றும் எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு வாழ்கின்றனர். காரணம், அவர்களின் மக்கள் அன்பு வாழ்வை இழந்து தான் தோன்றித்தனமாக வாழ்வதால் பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்களாக உள்ளனர். அந்த தாய்மார்களின் கண்ணீருக்காகவும் சேர்த்துதான் அன்னை மரி வேதனைப்படுகிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இயேசுவின் ஒளியில், வழியில், அன்னை மரியின் பரிந்து பேசுதலில் வளர்ப்போம். அப்போதுதான் காயங்கள் இல்லா உலகை அமைக்க இயலும். சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரின் கண்ணீரை துடைத்து இணைந்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் புனித உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அமைதியில் ஆள்கிறார்.
இறைவனின் திருமகன் தந்தை கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த உலகத்தின் மீட்பு பணியே செவ்வனே முடித்து ஓய்வு கொள்கிறார். இங்கு உறங்குவது விண்ணக விதை. அது தன்னை மண்ணோடு மடிந்துள்ளது, தன்னலத்தை இழந்துள்ளது. மீண்டும் விண்ணை காண விருட்சமாக எழும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாவம், சாபம், துன்பம், சாவு, அழுகை, தோல்வி என்பதில்லை. மாறாக புண்ணியம், புதுமை, வாழ்வு, வெற்றி என்பது மட்டும்தான் இனி உண்டு. எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார். இனி நம் வாழ்வில் இருள் இல்லை, ஒளி மட்டுமே. ஒளியாம் கிறிஸ்து நம்மை அருள்வாழ்வுக்கு அழைத்து செல்வார். கிறிஸ்துவை நம்புவோம், வாழ்வை துணிச்சலோடு எதிர்கொள்வோமே. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கையை உம்மில் இழந்து விடாமல் இருக்க வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.